விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். அன்பார்ந்த வெற்றி வேட்பாளர் பன்னீர்தாஸ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் SRL இதயவர்மன் அவர்களே, பையனூர் சேகர் அவர்களே, SNK அண்ணாதுரை அவர்களே, மு தேவராஜ் அவர்களே, அன்பு செழியன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் லோகநாதன், மைக்கேல், அக்பர், விஜயகுமார் ஆகிய தோழர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட தலைவர் தோழர் செந்தில் குமார் அவர்களே, பவானி நடராஜன் அவர்களே, தேமுதிக பொறுப்பாளர் கோபிநாத் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணாதுரை அவர்களே, தேமுதிக கோபி அவர்களே, SDPI அலி அவர்களே, திராவிட வெற்றி கழகத்தின் தலைவர் மல்லை சத்யா அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கனல்விழி அவர்களே, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் செங்கை தமிழரசன் அவர்களே, சிறுத்தை கிட்டு அவர்களே, ஆனா இளையவளவன் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, முஸ்லீம் லீக் செல்வம் சங்கர் அவர்களே, செல்வம் சங்கர், ஜெகதீசன், அன்பு ஆகிய தோழர்களே மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி சமரன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்கள் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு திருப்போரூர் தொகுதியில் இரா பன்னீர்தாஸ் அவர்கள் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு உங்களுடைய பேராதரவை, நல்லாதரவை நல்கிட வேண்டும் என கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக கடந்த முறை இதே தொகுதியில் போட்டியிட்ட தம்பி SS பாலாஜி அவர்களுக்கு ஆதரவளித்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கிய உங்களுக்கு நான் இந்த முறையும் இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அவர் கடந்த 5 ஆண்டுகளாக திறம்பட சட்டமன்றத்தில் பணியாற்றினார். தமிழ்நாடு முதலமைச்சர் தட்டி கொடுக்கும் வகையில் பணியாற்றினார். அவருக்கு நான் 2வது முறை வாய்ப்பளிக்க இயலவில்லை. அடுத்தடுத்து புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கட்சியில் ஒரு நிலைப்பாடு எடுத்த காரணத்தினால் அவருக்கும் ஷானவாஸ் ஆகியோருக்கு, பனையூர் பாபு உள்ளிட்டோருக்கு வாய்ப்பளிக்க இயலவில்லை. இந்த வரை திருப்போரூர் தொகுதியில் பன்னீர்தாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர், ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக என்னோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர். சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சிலராக ஒரு முறை சுயேட்சையாக வெற்றி பெற்று அதன் பிறகு விடுதலை சிறுத்தையாய் தன்னை அதிகாரபூர்வமாக அறிவித்துக் கொண்டவர். கடந்த முறை மக்கள் நல கூட்டணி அமைத்த போது 2016
சோழிங்கநல்லூர் தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அவர் ஒரு தொழிலதிபர். விளம்பரம் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்து வரக்கூடியவர். முதியோர் இல்லங்களுக்கு, அனாதை இல்லங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்படி விளம்பரம் இல்லாமல் ஏராளமானவர்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறவர், நற்றொண்டு ஆற்றி வருகிறவர். ஒவ்வொரு முறையும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அவர் 2021 கேட்டபோது கூட அந்த வாய்ப்பை அளிக்க இயலவில்லை. ஆகவே இந்த முறை அவருக்கு சுழற்சி முறையில வழங்கி இருக்கிறோம். அவ்வளவுதான். தம்பி பாலாஜி மீது எந்த வருத்தமும் இல்லை. சுழற்சி முறையில 3 பேருக்கு வாய்ப்பளித்திருக்கிறோம். ஷானவாசுக்கு பதிலாக அப்துல் ரஹ்மான், எஸ் பாலாஜிக்கு பதிலாக பன்னீர்தாஸ், கடையூர் பாபு போட்டியிட்ட இடத்திலே இன்றைக்கு பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் மீண்டும் போட்டியிடுகிறார். அவர் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் அவருக்கு மறுபடியும் களத்திலே போட்டியிடுகிற வாய்ப்பை வழங்குகிறோம். ஆகவே எஸ் பாலாஜி அவர்கள் திறம்பட பணியாற்றியவர். இந்த தொகுதியின் மேம்பாட்டுக்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தவர். அந்த நன்றி உணர்வோடு மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வேட்பாளர் தான் மாறி இருக்கிறார். ஆனால் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு, தோழமை கட்சி தலைவர்களின் வாழ்த்துக்களோடு இந்த களத்திலே நிற்கிற இரா பன்னீர்தாஸ் அவர்களுக்கு உங்கள் பேராதரவை நல்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். திமுக முழக்கமே ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்பதாகும். ஸ்டாலின் தொடரட்டும், திமுக வெல்லட்டும் என்று சொல்லவில்லை. ஸ்டாலின் தொடரட்டும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லட்டும் என்று சொல்லவில்லை. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இதுதான் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் முழக்கம். இதில் நுட்பமான அரசியல் இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இங்கே நடக்கிற தேர்தல் யுத்தம் என்பது திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலான சராசரியான ஒரு தேர்தல் அல்ல. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஒரு சக்தியை எதிர்த்து நிற்கிறது. அந்த சக்தி எது? அதுதான் இந்த முழக்கத்தில் உள்ள செய்தி. தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் வெல்லட்டும் என்று சொல்லி இருக்கலாம், திமுக வெல்லட்டும் என்று சொல்லி இருக்கலாம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லட்டும் அல்லது திமுக கூட்டணி வெல்லட்டும் என்று சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லாமல் தமிழ்நாடு வெல்லட்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், திமுக கூட்டணியை எதிர்த்து நிற்கிற அதிமுக பாஜக கூட்டணி சராசரியான அரசியல் கட்சிகள் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி அல்ல. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டவர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டவர்கள், தமிழுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டவர்கள், தமிழ் மக்களுக்கு, தமிழர் பண்பாட்டுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டவர்கள், சங் பரிவார்கள். அதிமுக அதிமுகவாக இங்கே களத்தில் இல்லை. அது பாஜகவின் இன்னொரு அணியாக களத்திலே நிற்கிறது. பாஜக ஒரு சராசரியான அரசியல் கட்சி அல்ல. தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு தொண்டு செய்கிற சராசரியான அரசியல் கட்சி அல்ல. அது ஐரோப்பிய நாட்டை சார்ந்த, நாடுகளை சார்ந்த தலைவர்களாலேயே விமர்சிக்கப்படுகிற பிற்போக்குத்தனமான கருத்தியலை கொண்ட ஒரு கட்சி. தமிழ் அவர்களுக்கு பிடிக்காது, தமிழர் பண்பாடு அவர்களுக்கு பிடிக்காது. ஒப்புக்கு திருவள்ளுவரை உயர்த்தி பிடிக்கிறார்கள்.
ஒப்புக்கு திருக்குறளை மனப்பாடம் செய்து மோடி பேசுகிறார். ஆனால் அவர்களுக்கு தமிழின் தொன்மை பிடிக்காது, தமிழர்களின் தொன்மையான நாகரிகம் பிடிக்காது. தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசி வரக்கூடியவர்கள் இந்தியை திணித்து தமிழர்களை எல்லாம் இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். அவர்களின் வட இந்திய பண்பாட்டை தமிழ்நாட்டிலும் திணித்து இந்தியா முழுவதும் ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு என்பதை நிலைநாட்ட துடிக்கிறவர்கள். தமிழர்களுக்குரிய தனித்துவத்தை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுக்கு ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம். ஒரே கலாச்சாரம் என்றால் அவர்கள் பின்பற்றுகிற கலாச்சாரத்தை தான் தமிழர்களும் பின்பற்ற வேண்டும். அதுதான் அவர்களின் நோக்கம். ஒரே தேசம், ஒரே தேர்தல், அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது. திமுக, அதிமுக இந்த மாநில கட்சிகள் எல்லாம் வளர்ந்திருப்பதால் தான் தேசிய கட்சியாக இருக்கிற பாஜகவால் வளர முடியவில்லை. மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்து மாநில கட்சிகளை சிதைக்கிற வேளையில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. திமுக ஒரு மாநில கட்சி, தமிழ்நாட்டில் செல்வாக்கோடு இருக்கிறது. 6 முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிற கட்சி. அதிமுக திமுகவுக்கு எதிரான வலிமையை பெற்ற கட்சி, அதுவும் 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. ஆக திமுக அதிமுக என்கிற 2 மாநில கட்சிகளுக்கு இடையிலான அரசியலாக இது மாறி போனதனால் தேசிய கட்சியாக இருக்கிற பாஜகவால் இங்கே வளர முடியவில்லை. எனவே முதலில் அதிமுகவை அழிக்க வேண்டும், பிறகு திமுகவை வீழ்த்த வேண்டும். இதுதான் பிஜேபியின் செயல் திட்டம். மாநில உணர்வுகள் வளரக்கூடாது, மொழி உணர்வு வளரக்கூடாது. மும்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்தியை பிள்ளைகளை படிக்க வைத்து 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு அத்தனை பேரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாற்றிவிட்டால் வட இந்தியக்காரர்கள், இந்தி பேசக்கூடியவர்கள் மிக இலகுவாக தமிழ்நாட்டையும் வளைத்து போட்டு விடுவார்கள். அவர்கள் விரும்புகிறபடி பாடத்திட்டத்தை கொண்டு வருவார்கள். அவர்கள் விரும்புகிறபடி கலாச்சாரத்தை திணிப்பார்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர்கள் என்ற ஒரு இனம் இங்கே இருந்ததா என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலையை உருவாக்கி விடுவார்கள். இதுதான் அவர்களின் திட்டம். சராசரியான அரசியல் கட்சி அல்ல. மதவெறியை பரப்புவார்கள். நாம் எல்லாம் மொழி உணர்வை பெற்றிருக்கிறோம். நாங்கள் தமிழர்கள், எங்கள் நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்கிற போது சாதி உணர்வும் மத உணர்வும் பெண்ணுக்கு தள்ளப்பட்டது. அதுதான் பெரியாரின் சாதனை, அதுதான் அண்ணாவின் சாதனை, அதுதான் கலைஞரின் சாதனை, அதுதான் அதிமுகவும் உடன்பட்ட கொள்கை கோட்பாடு. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அதுதான். தேசிய கட்சிகள் அதனால் தான் தமிழ்நாட்டிலே வளராமல் போனது. அப்படிப்பட்ட தமிழ் உணர்வை, தமிழர் பண்பாட்டை சிதைத்துவிட்டு அவர்கள் விரும்புகிற கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்பது. மாநில கட்சிகள் இருந்தால் மொழி உணர்வு இருக்கும். மாநில கட்சிகளை அழிக்க வேண்டும். திமுக இருந்தால் இங்கே மொழி உணர்வு இருக்கும். திமுக வலுவோடு இருந்தால் இங்கே மொழி, இனம் என்கிற மாநில சுயாட்சி போன்ற கோரிக்கைகள் தான் உயர்த்தி பிடிப்பார்கள். மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். ஆனா அவர்கள் மொழி, இனம் பேசக்கூடாது. நாம் எல்லாம் இந்தியர்கள், இந்துக்கள், மத அடிப்படையில். அதனால் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், அதனால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல். இதை எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு அரசியல். இடதுசாரிகள் அப்படி வெறுப்பு அரசியலை பேசுவார்களா? காங்கிரஸ் வெறுப்பு அரசியலை பேசுகிறதா? திமுக என்றைக்காவது ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ இனத்தையோ சாதியையோ வெறுப்பாக பேசி இருக்கிறதா? அப்படிப்பட்ட சதி அரசியல் உண்டா? இதனால் தான் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகளை இறுக பற்றி நிற்கிறது. விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற சமூக நீதியை திமுக பேசுகிறது. திமுக பேசுகிற சமூக நீதி அரசியலை விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறது. அதனால்தான் கொள்கை உடன்பாடு. வெறும் சீட்டுக்காக, நோட்டுக்காக என்றால் எடப்பாடியோடு போயிருக்க முடியும். ஏன் பிஜேபியோடு கூட போக முடியும்? ஏன் இப்போது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நண்பர் விஜய் கூட வெளிப்படையாக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தர தயார் என்று சொன்னார். நாங்கள் என்ன பல்லை இழித்துக் கொண்டு அந்த பக்கம் போனோமா? ஆசை
பேராசைப்பட்டு எங்களுக்கு இந்த கூட்டணி வேண்டாம், இங்கே எங்களுக்கு 6, 8 என்று தான் தருகிறீர்கள், நாங்கள் அந்த பக்கம் போனால் 20, 30, 40 என்று கூடுதலாக வாங்க முடியும், ஆட்சியிலே எங்களால் பங்கு பெற முடியும், துணை முதலமைச்சர் ஆக முடியும், மந்திரிகள் ஆக முடியும் என்று ஆசைப்பட்டு போனோமா? விஜய் தனி இயக்கம் கண்டாலும் பாஜகவின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் களத்திற்கு வந்திருக்கிறார். ஏதோ அவர் மீது நான் குற்றம் சாட்டு நினைக்காதீங்க. அவருக்கு என்ன ஒரே நோக்கம், திமுகவை வீழ்த்தணும். திமுகவை வீழ்த்தி விட்டு யார் இங்கே ஆட்சிக்கு வரப்போவது? நீங்க வந்துட முடியுமா? அந்த தேர்தலில் விஜய் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? பெரம்பூர்ல ஜெயிப்பாரா? திருச்சி கிழக்குல ஜெயிப்பாரா? ஜெயிக்கிற நம்பிக்கை இருந்தா 2 தொகுதியில போட்டியிடுவாரா? அவருக்கே நம்பிக்கை இல்லை. ஓட்டு வாங்கலாம், ஜெயிக்க முடியாது. அப்போ திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் நோக்கம் என்றால், யாரை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அந்த இடத்துல உங்களால் வர முடியாது, அது உங்களுக்கும் தெரியுமே. நண்பர் விஜயை பார்த்து நான் கேட்கிறேன், திமுகவை வீழ்த்துங்கள், சரி. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, சரி. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் யார் ஆட்சிக்கு வர வேண்டும்? உங்களால் வர முடியுமா? நீங்கள் என்ன எம்ஜிஆரா? சிரஞ்சீவியாகவே முடியவில்லை. ஆந்திராவில் பவன் கல்யாணா அவர் பேரு, அவரும் இப்ப போய் பிஜேபியோட ஐக்கியம் ஆயிட்டார். அவர் போகிற இடமெல்லாம் லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொருவரும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். திருமாவளவன் பேசுவது மனசிலிருந்து பேசுறானா உதட்டில இருந்து பேசுறானான்னு புரிஞ்சு கொடுக்க முடியும் மக்களால. அவன் மனசுல இருந்து பேசுறானா உதட்டில இருந்து பேசுறானா, பொய்ய பேசுறானா, உண்மையே பேசுறானா, இதை இன்றைக்கு மக்களால் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு இளிச்சவாயர்கள் கிடையாது தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள், வாக்காளர் பொதுமக்கள். நான் கேட்கிறேன், திமுகவை வீழ்த்துவதற்காகத்தான் நீங்கள் கட்சியை தொடங்கி இருக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் உங்களால் வந்து அமர முடியுமா? முடியாது. அப்படி என்றால் யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீர்கள்? யாரை ஆட்சியை கொண்டு வருவதற்காக துடிக்கிறீர்கள்? அண்ணா திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்றால் அண்ணா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் ஏன் கட்சி தொடங்கினீர்கள்? அண்ணா திமுகவை ஆட்சியை அமர வைப்பதற்கு நீங்கள் ஏன் திமுகவை வீழ்த்த துடிக்கிறீர்கள்? இன்னும் 10 வருஷம் மக்கள்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு வாங்க, தொண்டு செய்து விட்டு வாருங்க, பாடம் கற்றுக்கொண்டு உடனடியாக முதலமைச்சராகி முடியும் என்று கனவு காண்பது பகல் கனவாகத்தான் போய் முடியும். ஆக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஓட்டை பிரித்து அதன் மூலம் யாரை வீழ்த்த பார்க்கிறார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் உங்க ஆட்கள் நீங்க போடுறீங்க, அவங்க 10,000 ஓட்டு வாங்குறாங்க, 20,000 ஓட்டு வாங்குறாங்க, ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது இல்ல. அப்ப அந்த ஓட்டை பிரிச்சு யாருக்கு நீங்க சாதகம் செய்யறீங்க? அதிமுக பாஜக கூட்டணிக்கு. அப்ப அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டிலே வளர வேண்டும் என்பதுதானே உங்கள் விருப்பம். பாஜக வளர வேண்டும் என்பதுதானே உங்கள் விருப்பம். பாஜக தமிழ்நாட்டில் கார் ஊன்ற வேண்டும் என்பதுதானே உங்கள் நோக்கம். அதுதானே உள்நோக்கம். நாங்கள் பாஜக வளரக்கூடாது என்று எண்ணுகிறோம், நீங்கள் பாஜக இங்கே வளர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். யோசித்து பாருங்கள். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் போய் முடியும். அந்த கூட்டணியில் இன்றைக்கு இந்த தொகுதியில் போட்டியிடுகிற மாம்பழத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு அது மோடிக்குத்தான் வலிமை சேர்க்குமே தவிர அன்புமணிக்கு வலிமை சேர்க்காது. வாய்ப்பே கிடையாது. இந்த தொகுதியில் போட்டியிடுறவரை குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை உருவாக்கினால் அப்பன் பிள்ளைக்கு இடையிலேயே மோதலை தூண்டிவிட்டு அப்பா பிள்ளை உறவையே சிதைத்தவர்கள். இதை நான் சொல்ல, அண்ணன் தாமோதரன் சொன்னார் திருக்கல் கொண்டிருக்கிற, அதை நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்க அங்க வரல, இங்கே இருந்தீங்க. அவர் சொன்னார், இங்க நிக்கிற ஆள் யாரு தெரியுமா? சொந்த ஒரு குடும்பத்தில் சொந்த அப்பா பிள்ளையையும் கலைச்ச ஆள், அந்த உறவை கலைத்தார். ஏன்னா மருத்துவர் ஐயாவோடு எங்களுக்கு முரண்பாடுகள் உண்டு, மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு. அது அரசியல் முரண்பாடு தான், தனிப்பட்ட முரண்பாடு கிடையாது. நான் கூட 2 பேருக்கு இடையில சண்டை வந்தப்ப சொன்னேன், அவர் மூத்தவர், தந்தை, அவருக்குரிய மதிப்பை தர வேண்டியது அன்புமணியின் பொறுப்பு என்று சொன்னேன்.
இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு பாமகவை இரண்டாக உடைப்பதற்கு காரணமாக இருந்தவர். இப்ப இங்க வந்து சாதியை சொல்லி ஓட்டு கேட்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பாமக அதிமுக கூட்டணி கொள்கை கூட்டணியா? நான் சொல்லுவேன், திமுகவோடு நான் கூட்டணி வைப்பதற்கு காரணங்கள் என்ன? 3 மணி நேரம் என்னால் விளக்கமாக பேச முடியும். 3 மணி நேரம் என்னால் பேச முடியும். திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறவை நீடிப்பதற்கு, கொண்டாடுவதற்கு, அந்த உறவை உடும்பிப்பிடி உறவாக பற்றி நிற்பதற்கு, இறுக பற்றி நிற்பதற்கு என்ன காரணம் என்றால் கொள்கைதான், வேறொன்றும் இல்லை. எனக்கு 8 சீட்டா 10 சீட்டா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் திமுகவோடு நின்றால்தான் தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கிற துடிக்கிற பாஜகவை இங்கே வரவிடாமல், வளரவிடாமல், வலுப்பெற விடாமல் தடுக்க முடியும் என்ற புரிதல். அதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து நிற்கிறோம். பாமக அன்புமணி அவர்கள் எடப்பாடி அவர்களை பற்றி பேசியது இன்றைக்கு யூடியூப்ல கிடக்கு. எடப்பாடி அவ்வளவு தரம் தாழ்ந்து ஏதோ டயர் பேசியவர் அவர்தான். இப்போ எந்த அடிப்படையில் உறவு? எடப்பாடியோடு கூட்டணி வைத்தால் தூக்கு மாட்டி சாவலாம் என்று சொன்னவர் யார்? இப்போ கூட்டணி எந்த அடிப்படையிலே உறவு? கூட்டணி. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை அடிப்படையிலே ஏதேனும் ஒரு புள்ளியில் உடன்பாடு உண்டா? அதிமுக பெரியார் பாசறையில் வளர்ந்த இயக்கம். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் பெரியாரோடு களப்பணி ஆற்றியவர்கள். பெரியார் பேசிய சமூக நீதியை பேசியவர்கள். ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆசிரியர் கே வீரமணி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று கூட பட்டம் கொடுத்து பாராட்டி இருக்கிறார். அவர் பிறப்பால் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அரசியலால் எம்ஜிஆர் வழியில் நின்று பெரியார் அரசியலை பேசியவர். அதனால்தான் ஒரு கட்டத்திலே 2014 முத்தமிழறிஞர் கலைஞர் எதிர்த்து நின்றாலும் அவரை எதிர்ப்பதற்கு பதிலாக ஜெயலலிதா அம்மையார் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று அறைகூவல் விட்டவர். நேரடியாக பிஜேபி எதிர்த்தவர். நான் ஒரு தவறு இழைத்து விட்டேன், என் அரசியல் வாழ்வில் பெரும் தவறு இழைத்து விட்டேன், பாஜகவை ஆதரித்து விட்டேன், அது பெரும் பிழை சொன்னவர் ஜெயலலிதா. அதற்காக ஒரு பரிகாரம் செய்தேன், வாஜ்பாய் ஆட்சியை நானே கவிழ்த்தேன் சொன்னவர் ஜெயலலிதா. அத்துடன் நின்றுவிடவில்லை. இது எந்த காலத்திலும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேராது. எடப்பாடி அவர்களே, ஜெயலலிதா அம்மையார் இப்படி சொன்னாரா இல்லையா? அந்த பாஜகவை நீங்கள் தோளிலே தூக்கிக் கொண்டு வீதி வீதியாக வருகிறீர்களே, அதிமுக தொண்டர்களை விட்டு பாஜகவின் சின்னத்தை சுவர்களில் எழுத வைக்கிறீர்களே, பாஜகவை இங்கே வலுப்பெற வைப்பதற்கு வழிவகை செய்கிறீர்களே, சிவப்பு கம்பளம் இருக்கிறீர்களே, இது நியாயமா? தோழர்களே, அந்த கும்பலை வீழ்த்துகிற வலிமை தமிழகத்தில் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமே உள்ளது. அவரோடு நாங்களும் சேர்ந்து நிற்பதால் தொடர்ந்து அவர்களை முறியடித்து வருகிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி, 2021 உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி. திமுக வரலாற்றிலேயே இப்படி தொடர் வெற்றி கிடையாது. முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் கூட தொடர் வெற்றி. இந்த தொடர் வெற்றியை சாதிப்பதற்கு அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் பேர் இயக்கம், இடதுசாரிகள், இஸ்லாமிய கட்சிகள். போன முறை 2021 அதிமுகவோட நாங்க இருந்தோம். இப்ப திமுகவோடு வரணும். இப்ப தேமுதிக கடைசியில் நம்மளோடு சேர்ந்திருக்கிறார்கள். தேமுதிக தோழர்களே, நண்பர் விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர தயார் என்று சொல்லியும் கூட தேமுதிக அந்த பக்கம் போகல, எஸ்டிபிஐ அந்த பக்கம் போகல, மனிதநேய ஜனநாயக கட்சி அந்த பக்கம் போகல, ஏன் நடிகர் கருணாஸ் கூட போகல.
அவரும் நடிகர் இவரும் நடிகர், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் சினி ஃபீல்ட்ல. அதனால நீங்க ஒரு ஹீரோ, நான் ஒரு காமெடியன். அவரு ஹீரோவா பல படங்கள் நடிச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் கூட அவர் அங்கே போய் சேரவில்லை. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகியும் தேர்தல் களத்திற்கு வரிந்து கட்டிக்கொண்டு களம் இறங்கியும் ஒரே ஒரு கட்சி கூட, ஒரு அமைப்பு கூட விஜய் அவர்களோடு ஏன் போகவில்லை? காரணம், அவர் கட்சி தொடங்கி இருப்பதே முஸ்லிம் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் திமுக கூட்டணிக்கு போக விடாமல் பிரிப்பதற்காகத்தான். ஒரே காரணம். எல்லா சமுதாயத்திலிருந்து ஓட்டு பிரியும், அது வேற விஷயம். ஆனா பிஜேபிக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு. நாம எவ்வளவு பாடுபட்டாலும் முஸ்லீம் ஓட்டை வாங்க முடியாது. அவங்க வெளிப்படையாவே முஸ்லீம் ஓட்டு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான். அகில இந்திய அளவுல கிறிஸ்டியன் ஓட்டு வேண்டாம், பிஜேபி முடிவு பண்ணி விட்டது. எங்களுக்கு வேண்டாம் ஓட்டு, வெளிப்படையாக முடிவெடுத்து விட்டார்கள். அந்த ஓட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிக்குத்தான் விழுகிறது, சேதப்படாமல் விழுகிறது. இப்போ ஜோசப் விஜய் அவரும் கிறிஸ்டியன், உடனே கிறிஸ்தவர்கள் எங்காலு, இவரு கூட கிறிஸ்டியன் தான், கண்ணீர் தாஸ். ஜோசப் விஜய் ஒண்ணு கிறிஸ்தவர்கள் ஓட்டெல்லாம் அவர் பக்கம் வரும். முஸ்லிம்கள முதல் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் இந்த சின்ன பிள்ளைங்க 18 வயசு நிரம்பியவர்கள். அவங்களுக்கு அரசியல் தெரியாது, திமுக கூட்டணி பத்தி தெரியாது, பிஜேபி பத்தி தெரியாது, விஜய் ஏன் அரசியலுக்கு வராருங்கிறது தெரியாது. சினிமாவில் பார்த்தோம், இப்ப திடீர்னு நீதிக்கு வந்து நிற்கிறாரு ஒரு கிரேஸ் அவரா. அந்த ஓட்டை எல்லாம் பிரிப்பதுதான் அவர்களின் உத்தி. அவர்களின் உத்தி எப்படின்னா, திமுக கூட்டணிக்கு முஸ்லிம் ஓட்டும் கிறிஸ்டியன் ஓட்டும் பெருவாரியாக என்பாஸாக போய் விழுகிறது. அதை பிரிக்க வேண்டும். 300 ஓட்டு 400 ஓட்டு என்று ஒரு தொகுதிக்கு பிரித்தால் கூட, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி பிரித்தால் கூட அது வெற்றி வாய்ப்பை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. 1000 ஓட்டு 2000 ஓட்டு பிரித்தால் கூட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். ஆகவே திமுக கூட்டணியில் வெற்றி வாய்ப்பை பாதிப்படைய வைப்பதற்காக களமிறங்கி இருப்பவர் தான் நண்பர் விஜய். பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி விஜய் அவர்களும் பிஜேபியும் அதிமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளும் செய்கிற வேலைகள் தமிழ்நாட்டின் நலன்களுக்காக அல்ல, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் கனவை நனவாக்குவதற்காகத்தான் செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்றி விடுவார்கள், தமிழ்நாட்டை மகாராஷ்டிராவாக மாற்றுவார்கள், தமிழ்நாட்டை மத்திய பிரதேசமாக மாற்றி விடுவார்கள், தமிழ்நாட்டை பீகாரை போல மாற்றி விடுவார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் மதத்தின் பெயரால் சண்டைகள் நடக்கும், வன்முறைகள் நடக்கும், சமூக அமைதி நிலவாது, நல்லிணக்கம் இருக்காது. என்னதான் சாதிகளாய் நாம் பிரிந்து கிடந்தாலும் தமிழ்நாடு பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது நல்லிணக்கத்தை பேணுகிற மாநிலம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்களில் எல்லாம் முஸ்லிம்களை தேடி தேடி வெட்டினார்கள். இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலான வன்முறை வெறியாட்டமாக மாற்றினார்கள். அந்த நேரத்திலும் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது, முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் ஒரு சின்ன உரசல் கூட ஏற்படவில்லை. அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட மண் தமிழ்நாடு, பெரியார் மண் தமிழ்நாடு. அதை சீர்குலைக்க நினைக்கிறார்கள். பெரியார் சிலைக்கு காவி உடைய உடுத்துறாங்க, திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடை உடுத்துறாங்க. திருவள்ளுவர் என்ன RSS காரரா? யோசித்து பாருங்க. எச் ராஜா வாய்க்கு வந்தபடி பேசுகிறார், அண்ணாமலை வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். 1-2 MLA ஜெயித்ததற்கே இப்படி பேசுகிறார்கள் என்றால் அதிமுகவை பயன்படுத்தி ஒரு 10 பேர் அவர்கள் உள்ளே போனால் நிலைமை என்ன ஆகும்? தேர்தலுக்கு பிறகு பாருங்க, பாஜக காரன் முதல்ல ஆட்டத்தை கலைச்சி புது ஆட்டம் ஆட போறான். இப்ப அதிமுகவோடு கூட்டணி. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவையே விழுங்கி ஏப்பம் விடுகிற வேலையை செய்ய போகிறார்கள். 2031 அவங்களுடைய டார்கெட் என்னன்னா, இப்போ அதிமுகவை காலி பண்ணிடணும். ஏன்னா கரிஸ்மேட்டிக் லீடர், கவர்ச்சி நிறைந்த தலைவர்கள் எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் என்பது ஒரு சாதனை. கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்,
என்று எல்லோரும் பாராட்டுகிற அளவுக்கு அந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்தபோது இருந்தார். ஆனால் படிப்படியாக அதிமுக வாக்கு சதவிகிதம் குறைந்து கொண்டே வருகிறது. படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டே போகிறது. என்ன அர்த்தம்? பாண்டிச்சேரியில 10க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட்ட அதிமுக கடந்த காலங்களில் இப்போது பிஜேபி 10 இடங்களில் போட்டியிடுகிறது, அதிமுக 2 இடங்களில் போட்டியிடுகிறது. பாண்டிச்சேரியில் அதிமுக தேய்ந்து விட்டது. 2 சீட்டு தான். பிஜேபி 10 சீட்டு. புதுசா கட்சி தொடங்கின சார்ல்ஸ் மார்டின் அவரு 3 சீட்டு, அவரே 3 சீட்டு, அதிமுக 2 சீட்டு. பாண்டிச்சேரியிலே அதிமுக தேய்ந்ததற்கு யார் காரணம்? எது காரணம்? அதே நிலை தமிழ்நாட்டிலே அதிமுகவுக்கு ஏற்படுத்த போவது யார்? பாஜக தான் ஏற்படுத்த போகிறது. இதுவெல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு கவலை இல்லை. நான் முதலமைச்சர் ஆகாவிட்டாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் போதும் என்கிற கனவோடு தான் களத்தில் இருக்கிறார். தோழர்களே, விஜய்க்கு ஓட்டு போடுவதா வேண்டாமா என்று புதிய வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டும். அவருடைய நோக்கம் இந்த தேர்தலில் அவரால் வெற்றி பெறவே முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுகவை வீழ்த்திவிட்டு பாஜக வளருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அதிமுகவின் நோக்கம் பாஜக வளருவதற்கு சாமரம் வீச வேண்டும், தோளில் சுமக்க வேண்டும். ஆகவேதான் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொன்னார். இந்த பாஜக தலைமையிலான சங்பரிவார் கும்பலை திமுக மட்டும் எதிர்க்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்த்து நிற்கிறது. தமிழ்நாடு வெல்லும். பிஜேபி அதிமுக கூட்டணியின் சதியை முறியடிக்கும், வீழ்த்தும். எவ்வளவு தொலைநோக்கு பார்வையுடன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் என்பதை தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். இதுவெல்லாம் ஏனோதானோ என்று யாரோ முழக்கங்களை சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. வெல்வோம் ஒன்றாக என்று சொல்லுகிறார். நாங்க மட்டும் வெல்லுவோம் அப்படின்னு அவர் சொல்லல, எங்க கூட்டணி மட்டும் வெல்வோம் என்று சொல்லவில்லை. தமிழர்களே, நாம் அனைவரும் வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு வெல்லட்டும். இதுதான், இந்த கோரிக்கைக்காகத்தான் திருமாவளவன் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கைகளை இறுக பற்றி நிற்கிறான். அந்த தளபதியின் வாழ்த்துக்களோடுதான் பன்னீர்தாஸ் இந்த தொகுதியில் நிற்கிறார். போன முறை ஆதரவளித்ததை போல இந்த முறையும் ஆதரவளித்து போன முறை பெற்ற வித்தியாசத்தை விட இந்த முறை கூடுதல் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தாருங்கள், தாருங்கள், தாருங்கள் என்று கேட்டு உடன் வந்திருக்கிற இதயவர்மன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர ஆதரவு தாருங்கள், தாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம், சமூக நீதியின் சின்னம், தளபதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம், நமது சின்னம். இங்கே கலைக்குழு மூலம் வாக்குகளை சேகரித்து வரும் புத்தர் கலைக்குழுவை சார்ந்த தம்பி மணிமாறன், மகிழினி ஆகியோருக்கும், திமுக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் SMK அண்ணாதுரை அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் அண்ணன் எழுச்சி தமிழ் சின்னம், முத்துவேல் கருணாநிதி MK ஸ்டாலின் அவர்களின் சின்னம். நீங்கள் எல்லாம் வெற்றி பானை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கின்றனால் நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் தமிழகத்திலே முதலமைச்சராக அமைவார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, நமது சின்னம் வெற்றியின் சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம்.
இந்த தேர்தல் பரப்புரையிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்த கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைத்து கூட்டணி தோழர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. மறவாமல் பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய தலைவர் முதல்வர் அவர்கள் மாதம் உரிமை தொகை 1000 என்பதை மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் 2000 உயர்த்தி தருவார் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நண்பர்களே, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நம்மளிடையே இன்று வாக்கு சேகரிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கும் அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் ஒரு செய்தி என்னவென்றால், இங்கே கூடியிருக்கும்